நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அமைச்சர் ஏவவேலு மகன் கம்பன் விபத்தில் சிக்கினார். இந்த நிலையில் அந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. காயமடைந்த அமைச்சரின் மகன் அருணை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலை ஏந்தல் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது அமைச்சர் ஏவவேலு மகன் கம்பன் விபத்தில் சிக்கினார். அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதனை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், விவரங்களை வழங்கலாம். அமைச்சர் ஏவவேலுவின் மகன் விபத்தில் சிக்கிய நிலையில் அந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். சசிகுமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் பைபாஸ் சாலையில் அமைச்சர் அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலுவின் மகன் கம்பன் சென்ற காரானது விபத்துக்குள்ளானது. அந்த வேட்டவாளத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த காரும் திருவண்ணாமலையில் இருந்து தனது வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் அந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த முதற்கட்ட சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த கார் வரும்போது 2 கார்களும் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாகி அந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி அமைச்சர் ஏவவேலுவின் மகன் கம்பன் நலமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த மற்றொரு காரில் வந்தவர்களுக்கும் லேசான சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த விபத்தில் முதற்கட்ட அந்த சிசிடிவி காட்சியானது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கடத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை தொடர்ந்து தற்போது அந்த பகுதிக்கு போலீசார் வந்திருக்கிறார்கள். அந்த விசாரணையும் விபத்து குறித்த விசாரணையானது முதற்கட்டமாக தொடங்கி இருக்கிறது. அதனை தொடர்ந்து அந்த வேட்டவாளத்தில் இருந்து வந்தவர்கள் எந்த மருத்துவமனைக்கு போயிருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. மேலும் அமைச்சரின் மகன் ஏவாவே கம்பன் தற்போது நலமாக இருப்பதாகவும் அவருக்கு எந்த காயமும் இல்லை என்றும் முதற்கட்டமாக ஒரு தகவலானது நம்பகத்தக்க வட்டாரத்தில் இருந்து தகவலானது வெளியாகி இருக்கிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.